நிலங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், மழையை கொடுத்து விளைச்சலை பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமா? விவசாயம்தான். ஆதாமுக்கு என்ன வேலை கொடுத்த? தோட்டத்தை நீ பண்படுத்தணும், பாதுகாக்கணும். சோம்பேறி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாத்தையும் சாப்பிட்டு தூங்கி நல்லா இருன்னு ஆண்டவர் சொல்லலை. வேலை செய், நிலத்தில் உழைக்கணும், தண்ணீர் பாய்ச்சணும், பண்படுத்தணும், பாதுகாக்கணும், அதன் பிறகு பலனை புசிக்கணும். அந்த நிலம் அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். நிலத்தின் பலன் அறுவடை தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதைத்தான் இன்றைக்கி அறுவடை பண்டிகை என்று சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாய் தமிழ் மக்கள் கொண்டாடுவதை நம்ம பார்க்குறோம். அதற்கு என்ன செய்கிறாங்க? சூரியன் இல்லாட்ட விளைச்சல் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சூரியனை ஒரு கடவுளாய் வணங்குகிறார்கள். மழை இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் இல்லைன்னு மழையை ஒரு கடவுளாய் வணங்குகிறார்கள். அதாவது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சூரியனை பயன்படுத்துகிறார், மழையை கொடுக்கிறார், விளைச்சலை பெருக பண்ணுகிறார். ஆனால் மனிதன் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையெல்லாம் கடவுளாய் மாற்றிவிட்டான். ஆனால் நாம் அப்படி அல்ல. இதையெல்லாம் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். அவரை நம்ம ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். இந்த பூமியை கொடுத்த தேவன், சூரியனை படைத்த தேவன், மழையை கொடுக்கிற தேவன், விளைச்சலை பெருக பண்ணுகிற தேவன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கணும். எல்லா ஜனங்களும் இந்த சூரியனையும் சந்திரனையும் மழையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற அந்த மெய்யான ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரை துதிக்கும்படிக்க நாம் ஜெபிக்க வேண்டும். சரியா? நிலங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விளைச்சலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாட்களில் இதை அறிந்து கொள்ளும்படி எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எங்களுக்கு நல்ல பூமியை கொடுத்தீர், செழிப்பான நிலங்களை கொடுத்தீர். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நல்ல மழையை தருகிறீர், நல்ல சூரிய வெளிச்சத்தை தருகிறீர். நீரை ஆசீர்வதித்து விளைச்சலை பெருக பண்ணுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய ஜனங்கள் எல்லாரும் நீரை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதையும், சூரியனை படைத்த தேவன் என்பதையும், ஆண்டவரே இந்த மழையை கொடுக்கிற தேவன் என்பதையும் அறிந்து உம்மை அறிந்து ஆராதிக்க அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.